10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.2 11வது கணக்கு பார்க்கிறோம். a of 2, 2 b of -2, -3 c of 1, -3 மற்றும் d of x, y ஆகிய புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கும் எனில் x மற்றும் y இன் மதிப்பை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஒரு இணைகரத்தை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளானது அமைக்கும் பொழுது அதன் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். அதே சமயம் மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று இருசம கூறிடும். அதாவது மூலைவிட்டங்களின் நடுப்புள்ளிகள் சமமாயிருக்கும். இந்த நிபந்தனையை வச்சு எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை கணக்கிடலாம். மூலைவிட்டங்களின் நடுப்புள்ளிகள் சமம் அப்படிங்கிற நிபந்தனையை எடுத்துக்கிட்டு எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை ஈஸியாக கணக்கிடலாம். அப்போ மூலைவிட்டம் ஏசியின் நடுப்புள்ளி சமம் மூலைவிட்டம் பிடியின் நடுப்புள்ளி. இது ரெண்டும் சமம்ங்கிற நிபந்தனையை வச்சு மதிப்பு கணக்கிடலாம். ஏசியின் நடுப்புள்ளிங்கிறப்ப நடுப்புள்ளி கணக்கிடுவதற்கான நிபந்தனையானது x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஏசியின் நடுப்புள்ளி x1 2 + x2 ஆனது 1/2, y1 + y2 2 ± 3/2. பிடியின் நடுப்புள்ளி -2 + x / 2, y1 + y2 -3 + y / 2. இடது பக்கம் சுருக்கிக்கலாம். 2 + 1 3/2, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 - 3 அப்படிங்கிறப்ப -1/2 ஈக்குவல் டு வலது பக்க மதிப்பானது -2 + x / 2, -3 + y / 2. இடது பக்க மதிப்பை சமப்படுத்திக்கலாம். -2 + x, அதாவது எக்ஸின் மதிப்பு 2ஐயும் சமப்படுத்திக்கலாம். -2 + x / 2 ஆனது எதற்கு சமமாக இருக்குது? 3/2. இதே போல் ஒய்யின் மதிப்பை சமப்படுத்திக்கிட்டோம்னா -3 + y / 2 என்பது -1/2க்கு சமமாக இருக்குது. இதை சுருக்கி எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை கணக்கிடலாம். -2 + x = 3/2. இடது பக்கம் இருக்கக்கூடிய 2ஆனது வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல மாறிடும். 2 2 கேன்சல் ஆகிடும். -2 + x = 3. அப்போ x = 3, -2 வலது பக்கம் போகிறப்ப +2, x = 5 என கிடைத்துள்ளது. இதே போல் ஒய்யின் மதிப்பு கணக்கிடுறோம். -3 + y = -1/2. இடது பக்கம் இருக்கக்கூடிய 2 வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும். 2 2 கேன்சல் ஆக போக -3 + y = -1ன்னு இருக்குது. y = -1, -3 வலது பக்கம் போகிறப்ப +3, y = மதிப்பு 3 - 1 2. கணக்கிட வேண்டியது எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் தான். therefore x = 5 மற்றும் y = 2 ஆகும். தேங்க்யூ.